Hello aspirants, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPC Academy. இப்போ இந்த வீடியோல ஏப்ரல் 27th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First, இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first, government of Argentina கிட்ட இருந்து லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் கான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை எந்த ஆர்கனைசேஷன் பெற்றிருக்காங்க? அதாவது அர்ஜென்டினா அரசாங்கத்திடமிருந்து லித்தியம் ஆய்விற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை எந்த நிறுவனம் பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கனிஷ் பிதேஷ் இந்தியா லிமிடெட். நெக்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் அமராவதி குவாண்டம் வேலி இனிஷியேட்டிவ்க்கு கீழே தான் இந்த டெஸ்ட் ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் நடத்தின நேஷனல் மூட் கோர்ட் காம்படிஷன் 2026ல எந்த யூனிவர்சிட்டி வின் பண்ணியிருக்காங்க? அதாவது இந்திய பல்கலைக்கழக சங்கம் நடத்திய 2026 தேசிய மாதிரி நீதிமன்ற போட்டியில் எந்த பல்கலைக்கழகம் வெற்றி பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. அக்ராஸ் த கண்ட்ரி லீகல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அட்வொகேட்டிங் ஸ்கில்ஸையும் ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு காம்படிஷன் லான்ச் பண்ணப்பட்டது. இந்த ஈவெண்ட்டோட ரன்னர் அப்பா எந்த யூனிவர்சிட்டி வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் யூனிவர்சிட்டி. நெக்ஸ்ட் சேஃப்க சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராமை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது சேஃப்க இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராமும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து தான் இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி 1 மில்லியன் ரூரல் விமனுக்கு டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் பத்தியும் டிஜிட்டல் இன்க்ளூஷனை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் சேஃப்கார்ட்ஸ் இன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டு கர்ப் ஃப்ராட்ஸ் அப்படின்ற ரிப்போர்ட்டை எந்த இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? அதாவது மோசடிகளை கட்டுப்படுத்த டிஜிட்டல் உலகில் பணிவர்த்தனைகளில் உள்ள வழிமுறைகளை ஆராய்தல் அப்படின்ற தலைப்புல எந்த நிறுவனம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் 9th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் எங்க நடந்து முடிஞ்சிருக்கு? அதாவது 9வது இந்திய பெருங்கடல் மாநாடு 2026 எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மொரீஷியஸ். இந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ஸ்டூவர்ட்ஷிப் ஃபார் இந்தியன் ஓஷன் கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் சயின்டிபிக் ஹார்வெஸ்டிங் ஆஃப் ஸ்னோ அண்ட் கிளேஷியல் மெல்ட் மூலமா லடாக்ல வாட்டர் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்டோடைய பேர் என்ன? அதாவது பனி மற்றும் பனியாறு உருகும் நீரை அறிவியல் பூர்வமாக சேகரிப்பதன் மூலம் லடாக்கில் நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ராஜெக்ட் ஹிம் சரோவர். லடாக்ல இருக்கக்கூடிய கார்கில் லெக் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இரிகேஷன் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கான வாட்டர் சப்ளை என்ஹான்ஸ் பண்றதுக்காக 50 ஆர்டிபிஷியல் வாட்டர் ஸ்டோரேஜ் பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் வாட்டர் ஸ்டோரேஜ் பாண்ட்ஸை கிரியேட் பண்றதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஹிம் சரோவர். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2026 வில் பி ஹெல்ட் அட், அதாவது சர்வதேச திரைப்பட விழா 2026 எங்கு நடைபெற உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை. ஜூன் 15 to ஜூன் 21 நடக்க போற இந்த ஈவெண்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் 2026 டைட்டில யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜெனிக் சின்னர். இந்த ஒரு டைட்டில வின் பண்ணதன் மூலமா ஜெனிக் சின்னர் வேர்ல்ட் நம்பர் 1 பொசிஷனையும் அட்டைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சூசன் கோயல் எந்த கண்ட்ரியோடைய ஃபர்ஸ்ட் எவர் ஃபீமேல் சீஃப் ஆஃப் ஆர்மியா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷேகா ஜீல் பர்ட் சாங்சுரி இஸ் லொகேட்டட், அதாவது ஷேகா ஜீல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேச சேர்ந்த அலிகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஷேகா ஜீல் பர்ட் சாங்சுரி இப்போ ரீசெண்டா ராம்சர் சைட்டா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த வேர்ல்ட் பயோடைவர்சிட்டியும் சஸ்டைனபிள் யூசேஜையும் ப்ரொமோட் பண்றதுக்காக 1971ல ஃபார்ம் பண்ணப்பட்ட கன்வென்ஷன் தான் இந்த ராம்சர் கன்வென்ஷன். ஸோ இந்த ராம்சர் கன்வென்ஷனுக்கு கீழே அக்ராஸ் த வேர்ல்ட் இம்பார்ட்டன்டான வெட்லேண்ட்ஸை ராம்சர் சைட்ஸா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ரீசெண்டா ஷேகா ஜீல் பர்ட் சாங்சுரி ராம்சர் சைட்டா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ் 99 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் ராம்சர் சைட்ஸோடைய ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1981ல ஒடிசால இருக்கக்கூடிய சிலிகா லேக்கையும் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கிலேடியோ நேஷனல் பார்க்கும் தான் ராம்சர் சைட்டா ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2002ல பாயிண்ட் கெலிமா வைல்ட் லைஃப் அண்ட் பர்ட் சாங்சுரி தான் ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட்டா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20. நெக்ஸ்ட் The use of truck mounted attenuators has been introduced by which ministry? அதாவது ட்ரக் மவுண்டட் அட்யூனேட்டர் பயன்பாட்டை எந்த அமைச்சகம் தொடங்கி வைத்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஒர்க் ஜோன்ஸ்ல ட்ரக்ஸ்ல ஃபிட் ஆகியிருக்கக்கூடிய கிராஷ் அப்சர்விங் சேஃப்டி டிவைஸ் தான் இந்த ட்ரக் மவுண்டட் அட்யூனேட்டர்ஸ். ஸோ இந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் கிராஷ், அதாவது ஒரு கொலிஷன் அப்போ அந்த கிராஷ் அப்சர்வ் பண்ணி கைனட்டிக் எனர்ஜியை டிசிபேட் பண்ணும், அதாவது சிதறடிக்கும். ஸோ இதனால கிராஷால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஒர்க்கிங் ஜோன்ஸ்ல வெஹிக்கல்ஸ் கிட்ட இருந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டிவைஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்
INSLN DIVEX 2026 is a bilateral exercise between which two countries? அதாவது எந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் INSLN DIVEX 2026 பயிற்சி நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மத்தியில் மெரிடைம் கோஆபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் டைவிங் ஆபரேஷன்ஸ் ட்ரைனிங் இன்டர்ஆபரபிலிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி INS நிரிக்ஷாக் இந்த எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே லான்ச் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு திட்டம் எந்த அமைச்சகத்தால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அதாவது தொலைத்தொடர்பு துறை தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் ஆன ஸ்ரீ ஜோதிராதித்யா எம் ஸ்கிண்டியா அவர்கள் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனுக்கான ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி குளோபல் டெலிகாம் ஸ்டாண்டர்டைசேஷனை பூஸ்ட் பண்றதுக்காகவும் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் 3GPP அதாவது தேர்ட் ஜெனரேஷன் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான குளோபல் பாடிஸ்ல இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷனை சப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ரிவைஸ்ட் கைட்லைன்ஸ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விச் சிட்டி ஹாஸ் பீன் செலக்டட் அண்டர் த சேஃப் சிட்டிஸ் ப்ராஜெக்ட் அதாவது பாதுகாப்பான நகரங்கள் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய தார் சிட்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி விமன் சேஃப்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட்ஸ் மூலமா சேஃபர் அண்ட் விமன் ஃப்ரெண்ட்லி பப்ளிக் பிளேசஸ் உருவாக்குறதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு 100% சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இந்த ப்ரோக்ராம்காக அலோகேட் பண்ணப்பட்ட ஃபண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 10 crores. இந்த ப்ரோக்ராமோடைய இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 5 years. நெக்ஸ்ட் VM ஃப்ரேம்ஸ் எந்த மினிஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். 150 years ஆஃப் வந்தே மாதரம் மார்க் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட பிலிம் மேக்கிங் காம்படிஷன் தான் இந்த VM ஃப்ரேம்ஸ். இந்தியாவுடைய நேஷனல் சாங்கான இந்த வந்தே மாதரம் 1875ல பங்கிம் சந்தர் சாட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை மார்க் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி பேட்ரியாட்டிசம் யூனிட்டி கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா இந்தியன் சிட்டிசன்ஸை இன்வைட் பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இந்த VM ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே ரீல்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் விச் இன்ஸ்டியூட் ஹாஸ் டெவலப்ட் அ நியூ மெட்டீரியல் டு டிடெக்ட் நிக்கோட்டின் அண்ட் கொட்டினின் அதாவது நிக்கோட்டின் மற்றும் கொட்டினின் ஆகியவற்றை கண்டறிவதற்கான புதிய பொருளை எந்த நிறுவனம் கண்டுபிடித்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மொஹாலியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃப்ளூரசன்ட் சென்சிங்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு புது மெட்டீரியல் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ளூரசன்ட் எமிஷன் மூலமா சப்ஸ்டன்சஸை மெஷர் பண்றதுக்கான டெக்னிக் தான் இந்த ஃப்ளூரோமெட்ரிக் சென்சிங். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிக்கோட்டின் கொட்டினின் இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸ் கிட்ட இந்த மெட்டீரியல் கான்டாக்டுக்கு வரும்போது இது லைட் அப் ஆகுது. ஸோ இப்படி லைட் அப் ஆகிறதன் மூலமா இந்த நிக்கோட்டின் கொட்டினை இது குவிக்கா டிடெக்ட் பண்ணிக்குது. லார்ஜர் அமௌண்ட்ல இல்லாம எவ்வளோ கம்மியான அமௌண்ட் ஆஃப் நிக்கோட்டினா இருந்தாலும் இது அக்யூரேட்டா டிடெக்ட் பண்றதுனால இது ஃபாரன்சிக் சயின்சஸ்ல ஒரு மேஜர் மைல் ஸ்டோனா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் இந்தியா இன்டர்நேஷனல் வாட்டர் வீக் 2026 எந்த மினிஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ் அதாவது இந்திய சர்வதேச நீர் வாரம் எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி. செப்டம்பர் 22ல இருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் நியூ டெல்லியில இருக்கக்கூடிய பாரத் மண்டபம்ல நடக்க போற இந்த ஒரு இனிஷியேட்டிவை இப்ப CR பட்டேல் அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்டோடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். அக்ராஸ் த வேர்ல்ட் குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் பாலிசி மேக்கர் ஸ்டாக் ஹோல்டர்ஸை ஒன்றிணைக்கிறதுக்காகவும் வாட்டர் கன்சர்வேஷன் விக்ஷித் பாரத்ல இந்தியாவுடைய விஷனை சப்போர்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 2026 கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸை யார் வின் பண்ணியிருக்காங்க அதாவது 2026ஆம் ஆண்டிற்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசை பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி யுவெலஸ் மொராலஸ் பிளாங்கோ. கொலம்பியால இருக்கக்கூடிய மக்டலினா ரிவர்ல கமர்ஷியல் ஃபிராக்கிங் அதாவது நீரியல் விரிசல் முறையை தடுத்ததுக்காக தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபிராக்கிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங். ஸோ இந்த ஃபிராக்கிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேல் ராக்ஸுக்குள்ள வாட்டர் சாண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் இன்ஜெக்ட் பண்ணி அதுல இருந்து ஆயில் கேஸ் இந்த மாதிரியான நேச்சுரல் கேஸஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான். மக்டலினா ரிவர்ல இந்த மாதிரியான கமர்ஷியல் ஃபிராக்கிங்கை தடுத்ததற்காக தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோல்ட்மேன் என்விரான்மெண்டல் பிரைஸ்ன்றது வந்து கிரீன் நோபல் அப்படின்னு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2027 வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பை எந்த சிட்டி ஹோஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டஷ்கந்த். ஸோ இந்த 13th எடிஷன் ஆஃப் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பை சென்ட்ரல் ஏசியா ஹோஸ்ட் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுரா TNPSC அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.